அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்தர்களிடையே தீய குணம் கொண்ட மந்தர்களை எச்சரித்தார்கள். அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒன்று பொய் பேசுபவர்கள். நபி கூறினார்கள், பொய் மனிதனை நரகத்திற்கே கொண்டு செல்லும். உண்மைக்கு எதிரான வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் வெறுப்பானது. 2 அகந்தை கொண்டவர்கள். தன்னை உயர்வாகவும் பிறரை தாழ்வாகவும் பார்ப்பது. அணுவளவு அகந்தை உள்ளவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று எச்சரித்தார்கள். 3 வாக்குறுதி மீறுபவர்கள். வாய் பேசுவார்கள், செயலில் இல்லை. இது முனாயிக், பாசாங்கு குணம் என்று கூறினார்கள். 4 பிறரை ஏமாற்றுபவர்கள். வியாபாரத்தில், உறவில், நம்பிக்கையில் ஏமாற்றுதல். எங்களை ஏமாற்றுபவன் எங்களிலிருந்து அல்ல. நபி. 5 கடுமையான நாவு கொண்டவர்கள். பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள். அவமதிப்பு. நபி மிக மென்மையான மொழி கொண்டவர். கடுமையை வெறுத்தார். 6 தீய பேச்சு, புறம்பேசுதல், கீபத், பின்னால் பேசுதல், அவதூறு. இதை சாவடைந்த சகோதரரின் மாமிசம் சாப்பிடுவதற்கு ஒப்பிட்டார்கள். 7 அநியாயம் செய்பவர்கள். பலவீனரை ஒடுக்குதல், உரிமையை பறித்தல். அநியாயம் நியாயத் தீர்ப்பு நாளில் இருள் என்று கூறினார்கள். 8 தொழுகையை அலட்சியம் செய்பவர்கள். தொழுகையை தாமதப்படுத்துதல், கவனமில்லாமல் செய்வது. இது அல்லாஹ்வுடன் உள்ள உறவை துண்டிக்கும். முக்கிய முடிவு. நபி மனிதர்களை அல்ல, தீய குணங்களை வெறுத்தார்கள். திருத்தம் செய்ய வாய்ப்பை எப்போதும் கொடுத்தார்கள். கருணை, பொறுமை, உண்மை இதையே விரும்பினார்கள்.